ஹலோ கைஸ், நம்மள நிறைய பேருக்கு ஷாம்பூஸ்க்கும் கண்டிஷனர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். இந்த வீடியோல இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அண்ட் இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோ பார்க்கிறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாங் ஹேர் அண்ட் ஹேருக்கு கலர் அடிச்சு மெயின்டைன் பண்ற நிறைய லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் டைம் இல்லாதனாலையும் அண்ட் ஹேர் கண்டிஷனர்ஸ் பத்தி பெருசா நாலேஜ் இல்லாதனாலையும் இது மாதிரி கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்றது இல்ல. அண்ட் இந்த ரீசன்னால தான் ஹேர் பிரேக் டவுன் ஆகி ஹேர் ஃபால்ஸும் அதிகமாகுது. எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எப்பவுமே ஷாம்பூஸ் தான் அப்ளை பண்ணணும். செகண்ட் தான் ஹேர் கண்டிஷனர்ஸ் அப்ளை பண்ணணும். அண்ட் ஷாம்பூஸ் எல்லாம் ஸ்கேல்பை ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் கண்டிஷனர்ஸ் ஸ்கேல்ப்ல படாம ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. என்ன ரீசன்னா ஷாம்பூஸ் யூஸ் பண்றப்ப நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்கிற ஆயில் அண்ட் டர்ட் எல்லாம் ரொம்ப டீப்பா கிளீன் பண்ணு. அதனால ஹேர்ல இருக்கிற மைக்ரோ போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி ட்ரை ஆயிடும். அண்ட் இதை மேனேஜ் பண்றதுக்கு தான் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்றப்ப போர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஸ்மூத்திங் எஃபெக்ட் கொடுத்து ரொம்ப நேரம் லாக் பண்ணி வச்சிருக்கும்.